வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிக்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 70 மார்க். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துருப்பாங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. நமக்கு 11th விலங்கியல் பொறுத்த வரைக்கும் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 70 மார்க் வினாத்தாள் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் 2 மார்க் பார்க்கலாம். வேணும் 6 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 6 × 2 12. யானைகளும் வனவிலங்கு மனித வாழிடத்தில் நுழைய காரணம் என்ன? பிளவு உடற்குழியினை உணவுப்பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. ஆண் தவளைக்கும் பெண் தவளைக்கும் உள்ள வேறுபாடு. சிறுகுடலில் மட்டுமே உறிஞ்சிகள் உள்ளது, ஏன் இரைப்பையில் இல்லை? ஏன் சிலர் குரட்டை விடுகிறார்கள்? அது எவ்வாறு ஏற்படுகிறது? நிணநீர் என்றால் என்ன? அதன் பயன் யாது? ஆர்னித்தின் சுழற்சி விளக்கம் படம் வரைக. இதய நுரையீரல் உயிர் பிழைத்தல் என்றால் என்ன? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் முப்பெயரிடும் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. கணுக்காலிகளின் 3 முக்கிய பண்புகள். முக்கிய இணைப்பு திசு நோய்கள் 3 எழுதுக. மெட்டாமெரிசம் என்றால் என்ன? கல்லீரலின் முக்கிய பணிகள் 3 கூறு. நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது? இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எப்போது எப்படி உண்டாக்கப்படுகிறது? வைட்டமின் தயோமின் பணிகள் மற்றும் குறைபாட்டு அறிகுறிகள் யாவை? மனித சிறுநீரகத்தின் நீள்வட்ட தோற்றத்தின் படமறிந்து பாகம் குறி. ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 5 × 5 25. இதில் 5 மார்க் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வகைப்பாட்டின் அடிப்படை தேவைகள் பற்றி விவரி. முதுகு நாணுள்ள பொது பண்புகளை படத்துடன் எழுதுக. தவளையின் செரிமான மண்டலத்தை படம் உடைந்து விவரி. ஆண் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபடுத்துக. கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் பற்றி விவரி. மனித உட்சுவாசம் வெளிசுவாசம் நிகழ்வுகளை அட்டவணைப்படுத்துக. இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்தல் நடைபெறும் முறையினை விவரி. ரொம்ப முக்கியம். எபித்தீலியம் என்றால் என்ன? பல்வேறு வகை எபித்தீலியங்களுடைய பண்புகள். மனித கழிவுநீக்க மண்டல குறைபாடுகள் ஏதேனும் 2 பற்றி சிறுகுறிப்பு தருக. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.